குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 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 3 வீடியோக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப்பில் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஎம்ஸ் வந்தது எனக்கு. டிஎம்மை ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தார். எப்படி வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அது வந்து எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த எப்படி வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து 2 டைப்பாக வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டிசைனிங் வந்து தெரியணும். இந்த டைப்பில் வந்து கேன்வாவில் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். யூடியூப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ண தெரியல, இல்லை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கோசம் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு வெப்சைட் தான். அதோட நேம் வந்து கேன்வா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கூகுளில் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அது உள்ளே போயே பண்ணலாம். ஃபுல் டேமோ உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் ஒரு பார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த டைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு தம்ப்நெயிலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இது வந்து பிகினராக இல்லை நம்மளே வந்து ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து லேப்டாப்பு தான் வந்து இந்த டிசைனை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மொபைலில் இருக்குது, இதில் கூகுள் ப்ளேயில் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். சேம் டைப் தான் வரும். இதே மாதிரி தான் நீங்கள் கட் அண்ட் பேஸ்ட் நான் எப்படின்னு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். எல்லாமே வந்து உங்களுக்கு கூகுளில் இருக்குது. ஜஸ்ட்டு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா மட்டுமே போதும். ஸோ எல்லாமே தெளிவாக சொல்லித்தரேன், வாங்க மக்களே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இன்னைக்கு போடுற தம்ப்நெயிலை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஸ்டுடியோ போய்க்கோங்க. கூகுளில் சர்ச்சில் டெக்ஸ்ட் ஸ்டுடியோ வந்து பாருங்க. டெக்ஸ்ட் ஸ்டுடியோ போயிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் முதல்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்டுடியோவோட லிங்க் வரும். லிங்க் உள்ள போனீங்கன்னா வெப்சைட் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரவுன் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பெய்ட் வெர்ஷனு. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னா பே பண்ணி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டு லோகோ, இந்த 3D ஃபாண்ட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பிளெயினா இருக்கு பாருங்க, அந்த கிரவுன் இல்லாம. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு 24 ஹவர்ஸ்க்கு நீங்க 10 டிசைன் பண்ணலாம். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து பே பண்ண சொல்லி வந்துடும். ஸோ 10 டிசைன்ஸ் நீங்க ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில்ல ஆல்மோஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ல இருக்கும். இந்த டிசைன் தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த டிசைனை பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வைக்க போற டைட்டில் வந்து, அதாவது தம்ப்நெயில்ல டைட்டில் வைக்க போறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஹை டிசைன் தம்ப்நெயில். ஸோ அதுதான் வந்து வைக்க போறேன். அது வந்து நல்ல ஒரு போல்டான ஃபாண்ட், எல்லோ ரெட் மோஸ்ட்லி அந்த டைப்ல இருக்கிற மாதிரி பெரும்பாலும் வைப்பேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பிரைட்டா தெரியும். ஸோ இது பாருங்க, இது வந்து நல்லா இருக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல. ஸோ இது வந்து பண்ண போறேன் இன்னைக்கு. இது வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உள்ள போயிட்டோம்னா ஸோ இப்படி வரும். இது நிறைய ஆட் வரும். இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வந்து டைப் பண்ணுவோம்.
ஸோ இதுதான் வந்து இப்படிதான் டைப் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா, வேற ஃபாண்ட் மாத்தணும்னா, இதுல போனீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபாண்ட் வேணுமோ, அத கிளிக் பண்ணி, நல்லா கொஞ்சம் போல்டா இருக்கிற டைப் ஆஃப் ஃபாண்ட்ட வந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நல்லா கிளியரா தெரியும். அட்ராக்டிவாவும் இருக்கும். நம்ப இன்னைக்கு இந்த ஃபாண்ட் ஒண்ணு ஒண்ணா கிளிக் பண்ணி பாருங்க. எது எது வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு, எது நல்லா இருக்கு அப்டின்ட்டு. ஈஸியா நம்ப ரீட் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டா இருக்கணும். ரொம்ப டிசைன் இருக்கிற மாரிலாம் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு டக்குனு அது அப்பியர் ஆவாது. ஒரு கேட்சியா இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல இந்த கேரக்டர்ஸ்க்கு நடுவுல கொஞ்சம் கேப் கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் ஆவுது. ஸோ வந்து கொஞ்சம் கேரக்டர் ஸ்பேசிங்க நான் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தெளிவா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல அவுட்லைனோட இருக்கு பாருங்க. இந்த எல்லோ கலர் அவுட்லைனோட. ஸோ இது வந்து கொஞ்சம் கேட்சியா இருக்கு. ஸோ இப்போ முடிச்சிட்டீங்கன்னா, 2வது இந்த பேக்கிரவுண்ட் போங்க. பேக்கிரவுண்ட் போயிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டிரான்ஸ்பரண்ட்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிளாக் கலர் வந்து போயிடும் பேக்கிரவுண்டு. நெக்ஸ்ட் டவுன்லோட்ல போயிட்டு பிஎன்ஜி ஃபைலா வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அ வேற என்ன வேற ஏதாவது ஒரு ம் வேர்டிங் குடுப்போம். டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த டிசைன் வந்து நல்லாருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன டைப் பண்ண போறேன்னா, இந்த வேர்டிங்லாம் கொஞ்சம் நீங்களே வந்து ஒரு கேட்சியா திங்க் பண்ணி முன்னாடியே டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கேட்சியான வேர்டா வந்து நீங்களே திங்க் பண்ணி எழுதி கூட வச்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து நானு தம்ப்நெயில் டிசைன் டியூட்டோரியல் வித் டெமோன்னு போட்டுருக்கேன். ஸோ இதையும் அங்க தான் ஆட் பண்ண போறேன். இதுலயும் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ஸோ அப்பதான் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மெர்ஜ் ஆவாது. ஸோ நெக்ஸ்ட் பேக்கிரவுண்ட் போயிட்டு, டிரான்ஸ்பரன்ட் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தம்ப்நெயிலுக்கான டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த இந்த வீடியோக்கு நான் வந்து பேக்கிரவுண்ட் எப்படி வைக்க போறேன்னா, ஒரு 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 டெக்ஸ்டர் பேக்கிரவுண்ட் வச்சுட்டு, ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண ஒரு 4 தம்ப்நெயில பக்கத்துல வந்து நான் அரேஞ்ச் பண்ண போறேன். எப்படி நான் பண்றேன்னு பாருங்க. ஸோ நம்ம வந்து அ எல்லோ கலர் ஃபாண்ட் வச்சிருக்கோம். அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு பேக்கிரவுண்ட் வேணும். அதுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து நல்லாருக்கும். ப்ளூ டெக்ஸ்டர் பேக்கிரவுண்ட் குடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுல எது நல்லா இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணியாச்சு. தென் வந்து இப்போ நம்ப அதுல என்னோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போறேன். ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கும்னா, நான் ஏற்கனவே அ திருப்பதியில எடுத்த ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அது. ஸோ இந்த ஃபோட்டோல எனக்கு என்னோட ஃபேஸ் அதாவது என்னோட ஃபோட்டோ மட்டும் தனியா வேணும். இந்த பேக்கிரவுண்ட் இல்லாம. அது எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கூகுள்ல போயிட்டு ரிமூவ் பேக்கிரவுண்ட் குடுத்தீங்கன்னா, இந்த ரிமூவ் டாட் பிஜின்னு வரும் பாருங்க. ஸோ அதுல போயிட்டு அப்லோட் இமேஜ்ல போகணும். இதுல வந்து என் ஃபோட்டோவ அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலயே ஃப்ரீலயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ப இத டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்மளுக்கு எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்வா. இதான் ஃபைனலு. ஸோ கேன்வான்னு போட்டீங்கன்னா, இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ள போங்க. இந்த சர்ச்ல போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே ஒரு பேக்கிரவுண்ட் தான். ஆனா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் வந்து கிரியேட் பிளாக் யூடியூப் அ தம்ப்நெயில்னு போட்டிருக்கு பாருங்க. அது உள்ள போங்க.
ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாங்க்கான ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில போயிட்டு அப்லோட்ல குடுத்தீங்கன்னா, அப்லோட் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு வரும். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு பேக்கிரவுண்ட் நம்ப டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த பேக்கிரவுண்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க சைட்ல ஓப்பன் ஆகுது பாருங்க. இதெல்லாம் என்னோட மிஸ்ஸஸோட தம்ப்நெயிலு. லேர்ன் வித் ரோகிணின்னு அப்படி சேனலு. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அவங்களோட தம்ப்நெயில் அது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, லெஃப்ட் சைட் கார்னர்ல வச்சுட்டு அப்படியே இழுக்க வேண்டியது தான். ஸோ இழுத்தோம்னா இந்த மாதிரி வந்துரும். ரைட் கிளிக் பண்ணி செட் இமேஜ் ஆஸ் பேக்கிரவுண்ட் குடுத்துக்கங்க. 2வது வந்து இப்ப நம்ப டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ண போறோம். அதுக்கும் வந்து அப்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு, நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணோம் இல்லைங்களா? அது வந்துருச்சு பாருங்க. அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறோம். சென்டர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து இந்த தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து உள்ள எடுத்துட்டு வரலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜோ இல்ல ஒரு ஒரு பிக்சரோ நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா, இதுக்கு மேல ஒரு அ கட் அவுட் வேணும். ஒரு ஹைலைட்டர் அந்த மாரி பேக்கிரவுண்ட் வேணும் அப்டின்னா, எடிட்ல போயிட்டு ஷேடோல போயிட்டு, ஸோ இங்க இருக்கு பாருங்க நெறைய. இந்த மாரி நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேடோல வச்சுட்டு நீங்க விட்டீங்கன்னா, இது மாரி ஹைலைட் பண்ணும். ஜஸ்ட் சிம்பிளா இருக்கிறதுக்கு ஒரு ஷேடோ மாரி வந்துரும். ஸோ 2வது தம்ப்நெயில்ல இப்டி நம்ம வைப்போம். அதோட சைஸ்க்கே நம்ப வச்சுக்கலாம். இதுக்கும் வந்து பேக்கிரவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 அதாவது எப்படி நான் இதுக்கு முன்னாடி வந்து தம்ப்நெயில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கோசம் நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கோசம் இந்த மாரி பண்ணியிருக்கேன். ஸோ, இது இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணி ஸோ, இப்ப அடுத்தது வந்து நம்போ அந்த என்னோட பிக்சர் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா? என்னோட ஃபோட்டோ வந்து இங்க பிளேஸ் பண்ணுவோம். So, இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் மக்களே. அவ்வளோதான் இது. பெரிய மேட்டர் ஒண்ணும் இல்ல. ஸோ, இது வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. நம்ப அதுக்கு போய் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷேடோவும் வச்சுப்போம். ஸோ, இப்ப நம்ம வந்து அவுட்லைன் வந்து பண்ணிட்டோம். இப்போ இந்த அவுட்லைன் வந்து பிளாக்ல இருக்கு. இத நம்ப வந்து ஒயிட்ல மாத்த போறோம். அதே நேரத்துல சைஸும் நம்ப வந்து அந்த அவுட்லைனுக்கான சைஸும் கம்மி பண்ணிக்கலாம். சும்மா லைட்டா இருந்தா போதும். ஒரு ஹைலைட்டர்க்கோசம் தான் மக்களே. ஒயிட்ல வச்சுட்டோம். அதே மாரி அதோட பிரைட்னஸும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த கலர் அந்த ஃபேஸோட அ போர்ட்ரெய்ட்டோட கலர கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறோம். கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ, நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஸோ, அவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்னொரு ஃபாண்ட் ஒன்று டைப் பண்ணுங்களே, அதை கொண்டு வர போகிறோம். இது வைக்கிறதுக்கு தான் இடம் வேணும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம கிராஸா டைப் பண்ணதுனால கொஞ்சம் இடம் வந்து ஸ்பேஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து எதையாவது கீழே இறக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி இறக்கிட்டு சின்னதாக்கிறோம். வித் டெமோ இதை வந்து இப்படி பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு தம்ப்நெயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்னோட சேனலோட நேமை வந்து ஆட் பண்ண போறேன். சேனல் நேம் அண்ட் எப்பவுமே வந்து நம்ம 4Kல வந்து வீடியோ போறதுனால இந்த 4Kவோட லோகோ எப்பவுமே நான் ஆட் பண்ணுவேன். சேனலோட நேமு அண்ட் 4K லோகோ. இதை வந்து நம்ம டாப்ல இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான தம்ப்நெயிலு. இப்போ நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிரைட் பண்ணி விட்டுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஷேர் கொடுத்து இங்கே டவுன்லோட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு சைஸ் எல்லாமே சேம் தான், டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் மக்களே நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து டெமோவில் காட்டியிருப்பேன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம சிம்பிளாக வந்து நம்ம ஃப்ரீயாகவே தம்ப்நெயில் வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம நினைக்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எதாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சீக்கிரமாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஏதாவது இந்த மாதிரி டிசைன் பொறுத்தோ இல்லை கார் வீடியோஸும் போடுறோம். அதே மாதிரி ட்ராவல் விளாக்ஸும் போடுறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸை நான் க்ரியேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.